அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே நமக்கு பல்வேறு பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறான். அதில் ஆகச் சிறந்ததும், ஆக நிலைப்பாடானதும், அல்லாஹ்வுடைய பெயரோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் தான் உறவு என்று சொல்லக்கூடிய பொக்கிஷம். அந்த உறவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா படைப்புகளையும் படைத்ததற்கு பின்னால் இந்த உறவானது அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழாக அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறது. யா அல்லாஹ், உறவை விட்டும் உறவை முறிப்பதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக ஒரு கவலையோடு அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கிறது. அதற்கு அல்லாஹ் சொன்னானாம், உன்னை இணைந்து வாழக்கூடியவர்களோடு நானும் இணைந்து கொள்வேன், உன்னை முறித்து வாழக்கூடியவர்களோடு என்னுடைய உறவையும் நான் முறித்துக் கொள்வேன் என்பதாக அந்த உறவிற்கு என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆறுதல் என்ற வார்த்தையை சொல்லுகிறான். இப்போ உறவு என்பது நாம் ஒருவரோடு பேசக்கூடிய அந்த நட்புறவு ஒன்று குடும்ப சார்பாக இருக்கலாம் அல்லது வெளிமக்கள் தொடர்பாக இருக்கலாம். இதுவெல்லாம் அல்லாஹ்வோடு இணைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமல். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்குலுல் ஜன்னத காத்தியூன், உறவை முறித்துக் கொள்ளக்கூடியவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்பதாக சொன்னார். உறவை முறித்துக் கொள்ளக்கூடியவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு நாயகத் தோழர், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய உறவினர்களோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உரிமைகளை சரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அவர்கள் எல்லாம் என்னுடைய கடமையையும் என்னுடைய உரிமையையும் அவர்கள் அனுமதித்துக் கொண்டு அவர்கள் என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்பதாக சொன்னார். அப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்ற கேள்விக்கு, நான் அமைதியாக பொறுமையாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் அந்த நாயகத் தோழருக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். அதாவது, அவர்களோடு நீ உன்னுடைய உறவை சரியாக நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள். இருந்தாலும் கூட நீ பொறுமை காத்துக் கொண்டிருக்கிறாய். நீ சொல்லக்கூடிய விஷயத்தில் உண்மை இருக்கும் என்று சொன்னால், நீ சொல்லக்கூடிய விஷயத்திலே உண்மை நிலை இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை முழுமையாக கபூல் செய்து கொள்கிறான். உன்னுடைய இந்த அமலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாயகத் தோழரிடத்திலே எடுத்துச் சொல்லுகிறார்கள். ஆக, குறுகிய காலம்தான். ஒரு சலாமின் மூலமாக, ஒரு முகமன் மூலமாக, ஒரு சின்ன அன்பளிப்பின்கள் மூலமாக, அதாவது அந்த முகமலர்ச்சியோடு பார்ப்பதன் மூலமாக இந்த உறவானது நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த இந்த நிலைப்பாடு அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதாக நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அதனால்தான் ரஹ்மான் அருளாளன், ரஹ்மான் கிருபையாளன், ரஹம் என்று சொன்னாலே அந்த ஒரு உள்ளத்தை மற்றொரு உள்ளத்தோடு இணைக்கக்கூடிய அந்த வார்த்தை. அதனால்தான் அல்லாஹு தஆலா தன்னை மிகுதமாக எடுத்து சொல்லுகின்ற போது திருமறையில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். ஆக, அல்லாஹும் ரசூலும் நமக்கு இந்த உலகத்திலே பெரிய பொக்கிஷமாகவும், அல்லாஹின் பக்கமும் நபியின் பக்கமும் இணைக்கக்கூடிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த உறவு என்று சொல்லக்கூடிய அந்த உறவு முறையை நாம் குடும்பத்தாரோடு, பொதுமக்களோடு, அண்டை வீட்டார்களோடு இணக்கமாக இருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹையும் ரசூலையும் நாம் இணக்கமாக ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்ற நிதர்சனமான உண்மையை நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். ஆக, என்ற அளவு நாம் உறவு முறைகளை பேணி பாதுகாத்து நம்முடைய ஈமானையும் நம்முடைய அமலையும் நாளை மறுமைக்காக வேண்டி நாம் சேகரித்துக் கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.